சிவா சிவாய போற்றியே நமச்சிவாய போற்றியே. வணக்கம் நேயர்களே, சூலம் பக்தி மூலமா உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு நாம எங்க வந்திருக்கிறோம்னு பாத்தீங்கன்னா, விருதுநகர் மாவட்டம் ஜக்கமால்புரம் அந்த தெருவில் இருக்கிற ஒரு அற்புதமான சிவாலயம், அருள்மிகு கைலாசநாதர் அருணாச்சல ஈஸ்வரர் கோவில். கிட்டத்தட்ட 200 வருஷத்துக்கு முன்னாடியான பழமை வாய்ந்த கோவில். இந்த கோவில் முன்னாடி எப்படி இருந்துச்சு, இப்ப எப்படி இருக்கு அப்படிங்கறத இந்த நிகழ்ச்சியில நீங்க வந்து பார்க்க போறீங்க. இத சிறப்பா நிர்வகிச்சுட்டு இருக்கிற நிர்வாகி பிச்சைக்கனி அவங்கள தான் சந்திக்க போறோம். அண்ட் இந்த கோவில் எதுக்கு ரொம்ப பிரசித்தி பெற்றது அப்படிங்கறதையும் இந்த நிகழ்ச்சியில நீங்க பார்க்க போறீங்க. வாங்க நிகழ்ச்சிக்கு போவோம். வணக்கம் ஐயா. வணக்கம்மா ஐயா, நம்ம சுவாமியோட சிறப்பை பத்தி பேசு. சுவாமியினுடைய சிறப்பு சொன்னாங்கன்னா, இந்த இடம் அந்த காலத்துல கைலாசபுரம்னு இருந்திருக்கு. சரி. இது கல்வெட்டுல இருக்கு. இப்பதான் சக்கமால்புரம்னு சொல்றாங்க. அந்த மக்கள் குடியேறினதுனால இது ஒரு காலத்துல கைலாசபுரம் அப்படின்னு சொல்லி இந்த ஏரியா இருந்திருக்குது. அதை வச்சுதான் இந்த சாமி உண்டாயிருக்கு. குறைஞ்சபட்சம் 200 ஆண்டுகளுக்கு முந்தினது. பழமையான கோவில். பெரியவங்க எடுத்து செஞ்சிருக்கிறாங்க. செட்டியார் வகுப்பு சார்ந்தவங்க எடுத்து செஞ்சிருக்கிறாங்க. இந்த கோவிலை ஆகமதி பிரகாரம் அந்த கல் மண்டபமும் அவங்களால ஆனதை செஞ்சுட்டாங்க. சரி. ரெண்டாவது இதை பரிபாலனம் பண்றதுக்கு ஆள் இல்லாம அப்படியே தூந்து போச்சு காலப்போக்கில் தூந்து பழைய காலத்து சுவர், சுண்ணாம்பு சுவருங்கிறதுனால அது வெடிப்பாகி சிதிலமடைஞ்சு ரொம்ப இடிஞ்சு போச்சு. இந்த நிலையில பக்கத்துல என்னுடைய சித்தப்பார் பையன், அவர் பேர் முருகன். அவர் இந்த பிரதோஷத்துக்கு மட்டும் ஏதாவது ஒரு பூஜை அவரால் முடிஞ்சதை செஞ்சுக்கிட்டே இருந்திருக்கிறாரு. அது எனக்கு தெரியாது. சரி. இப்படியே ஓடிக்கிட்டே இருந்திருக்குது. நான் தற்செயலா அவருடைய திடீர்னு காலமாயிட்டார். அகால மரணம். அன்னைக்கு அவருக்கு நினைவு நாள். பாருங்க, இன்னைக்கு கரெக்டா நாள் வந்திருக்குது. இன்னைக்கு தான் அவருடைய நினைவு நாள். அவரு தான் இதை பார்த்துக்கிட்டு இருந்தார். அவரால் முடிஞ்சதை செஞ்சுக்கிட்டே இருந்திருக்கிறாரு. அப்போ அவர் இதுக்காண்டி அந்த காரியங்களுக்காக வரும்போது உள்ள கோயிலை பார்க்குறேன். அப்போ இந்த கோயிலினுடைய நிலை ரொம்ப சிதிலமடைஞ்சிருந்ததுனால கொஞ்சம் இதை மாற்றி செய்வோம் அப்படின்ற எண்ணம் அந்நியாரமே தோணுச்சு. சரி, இருக்கலாம், அதுக்கு உண்டான வழியை ஏதுவாது ஒரு வழி பண்ணுவோம்னு சொல்லி ஒரு 2-3 பேர் சேர்ந்தோம். அந்த 2 பேரும் உடைய சரிப்பட்டு வரல, உருகிக்கிட்டாங்க. ஏன்னா பணம்ங்கும்போது உங்களுக்கு நின்று செய்யறதுக்கு அவங்களுடைய இது ஹெல்ப் இல்லாமல் போச்சு. சரி, எனக்கு இந்த பில்டிங்கை கட்டி கொடுத்த கொத்தனார் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. அப்போ இதை எஸ்டிமேட் நம்ம போட்டு பார்க்கும்போது ₹1,00,00,000 மேலே வந்துச்சு. ₹1,00,00,000 மேலே வந்தால் தான் இது செய்ய முடியும். சிற்ப வேலைகள், மற்ற வேலைகள் எல்லாம் பண்ணணும். மொத்தமே சிதலமடைஞ்சது. ஆமா, கம்ப்ளீட்டா சாமி மட்டும்தான் இருக்காரு. இந்த மண்டபத்தையும் நாங்க சீரமைச்சோம். மண்டபமும் சிதலமடைஞ்சது இருந்தது. அப்ப இந்த பொருளாதாரத்துல கொஞ்சம் சிரமமா இருக்குங்கிறதுனால நம்ம இறங்கியாச்சு. அவருக்கான இனிமேல் ஒரு தாரம் பறக்கவா போறோம் அப்படின்ட்டு ₹50 ஒரு ₹20,00,000 முன்பணமாகும். அந்த கொத்தனார் ஒரு ₹15,00,000 போட்டாரு. ஆக மொத்தம் 35 லட்சம் ஆயிடுச்சு. கோயம்புத்தூர்ல ஒரு நண்பர், ஒரு எலக்ட்ரிக் கடை வச்சிருக்கிறவர், அவர் ஒரு ₹5,00,000 கொடுத்து விட்டாரு. இப்படி சேர்ந்தது. இந்த பகுதியிலையும் எனக்கு கொஞ்சம், அதாவது ஒரு குறிப்பிட்டவங்க ஒரு 2-3 பேர், பாப்பா அவரால் முடிஞ்சதை ஒரு 25,000, மகேஷுங்கிற நாகேஸ்வரின்னு சொல்லி அந்த பிள்ளை ஒரு 50,000. இந்த மாதிரி ரொம்ப போய் ₹100, ₹200, ₹500 சொல்லி வசூல் பண்ணாம என்னுடைய நண்பர்கள் மூலமாகவே அந்த கோயிலை கட்டியே ஆயிரணும் அப்படின்ற இதில் கட்டி கொடி மரங்கள்லாம் வச்சு கும்பாபிஷேகம் சிறப்பாக நடத்தி இந்த பக்கம் உள்ள மக்களுக்கெல்லாம் அன்னதானம் பண்ணி அதிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நித்திய பூஜை நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அவர் பேர் மணி. அவர் தான் ஆஸ்தான பூசாரி. டெய்லி காலையில் 5 மணிக்கு நடைய திறந்துடுவார். காலையில் அபிஷேகம் பண்ணிட்டு போயிட்டு அதே மாதிரி சாயந்தரம் சாமிக்கு என்னென்ன செய்யணுமோ செஞ்சு முடிச்சுட்டு நடைய சாத்திட்டு போவாரு. சம்பளம் கிடையாது. சரி சரி. இதெல்லாம் சேவையா. இதுல இன்னும் ஒண்ணு,
ஏன்னா டெய்லி காலையில இந்த சேவை செய்யறதுல அழகுன்னு சொல்லி அந்த பாப்பா அதுதான் சேவை செய்யறது எல்லாமே. கொட்டி தொளிக்கிறது, கோலம் போடுறது, வைக்கிறது எல்லாமே அவங்க பண்ணுவாங்க. பிரதோஷத்துக்கு அவங்களுடைய ஹஸ்பண்டு சவுந்தர் அவரு எனக்கு ரொம்ப ஹெல்ப்பா இருப்பார். பிரசாதம் போடுறது வந்து வைக்கிறது, பொருட்களை நான் சேகரித்து கொண்டு வந்துடுவேன், அவரு அதை உண்டாக்கி கொடுத்துருவாரு. இப்போ பாத்தீங்கன்னா சிவாலயங்கள் அப்படின்னு சொன்னால நம்ம தென் மாவட்டத்துல வந்து பிரசித்தி பெற்று நிறைய சிவாலயங்கள் இருக்கு. பழமையான சிவாலயங்கள் எக்கச்சக்கமாவே இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு சிவாலயத்தை புனரமைச்சு அதை சீரமைக்கிறதுக்கு ஒரு கொடுப்பனை வந்து எல்லாருக்குமே அந்த கொடுப்பனை கிடைக்கவே கிடைக்காது. அது அவரோட உத்தரவு இல்லாம நிச்சயமா நடக்கிறது சாத்தியமே இல்லை. அப்படி இருக்கும்போது இந்த சிவாலயத்தை நீங்க வந்து சீரமைக்கணும் அப்படின்னு நீங்க முடிவு எடுக்கும் போது நிறைய தடங்கள் வந்து அந்த தடங்கள் எல்லாத்தையும் தாண்டி நீங்க வந்து இவ்வளவு தூரம் இந்த கோவிலை சீரமைச்சு இத்தனை பேரையும் கட்டமைச்சு எல்லாரையும் வர வச்சு ஒவ்வொரு விஷயங்களும் செய்யறது வந்து பாக்குறதுக்கு ரொம்ப வியப்பாவே தான் இருக்குது. ஆனா இந்த ஒரு அருள் வந்து உங்களுக்கு கிடைச்சதை பத்தி நீங்க ஏதாவது 2 வார்த்தை சொல்லுங்களேன். இந்த அருள் வந்து அதாவது நான் வந்து யதார்த்தமா வந்து ஒரு பெருமாள் பக்தன். ஓ சரி. நான் வந்து பெருமாள் தான், திருப்பதி தான் அடிக்க ஒருக்கா போவேன். வருஷத்துல ஒரு 6 ட்ரிப்பாது போயிருவேன். சரி. அப்படி இருந்தவன இங்க உள்ள வந்தவொடனே ஒரு ஈர்ப்பு சக்தி உணர்வு வந்துருச்சு. உணர்வு வந்தவொடனே எங்க வீட்லயும் அதே மாதிரி அதுவும் சிவன் மேல் நாங்க முதல்ல வந்து பெருமாள் தான் அப்படிங்கறதுல தான் இருப்போம். அப்புறம் தான் இப்ப மறந்தே போயிருச்சு, எல்லாம் ஒண்ணுங்கிற நிலைக்கு வந்துருச்சு. சரி சரி. எல்லாமே நீ யாரா நினைச்சு காட்சி கொடுப்பேங்கிற மாதிரி அங்கேயே எல்லாமே அடக்கம். சிவன், பெருமாள், பிரம்மாங்கிற 3 பேருமே அதுக்குள்ளதான் அடக்கங்கிறத நல்லா தெளிவுபடுத்தி காமிச்சிட்டாரு. சரி சரி. அவருடைய சக்தி இல்லாம நம்ம இதை செய்யல, அவருடைய சக்தி தான் இதுல. அவரு நம்ம வந்து ஒரு கருவியா இயங்கணுமே ஒழிய இயக்குனதெல்லாம் அவர் தான் இயக்குனாரு. எனக்கு உதவி பண்ண வச்சதும் அவர் தான். இந்த பகுதியில வந்து ரொம்ப செட்டில்டு மக்கள். அவங்களுக்கு வந்து ஏதோ போயல அப்படின்னு போவோம், வரும்போது அப்படியே கும்பிட்டுட்டு போவோங்கிற மாதிரி தான் இருப்பாங்களே ஒழிய அந்த சிவாலயங்களை பத்தி அவங்கெல்லாம் இந்த நந்தனார் கதை இந்த மாதிரி இதெல்லாம் படிச்சிருந்தாங்கன்னா ஓரளவுக்கு தெரியும். அவங்களுக்கு தெரியல, இன்னும் தெரியல. ஆனாலும் இப்போ ஓரளவுக்கு அந்த ஈர்ப்பு சக்தியில வந்துகிட்டு இருக்கிறாங்க. ஆமா. இதுல இன்னொரு காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பூஜை புஸ்கரணங்கள் வைக்கிறது வந்து ஐயர் இல்லை இந்த கோயில்ல. ஐயர் இல்லாம தான் அந்த பிரதோஷங்களுக்கு மட்டும் வேளார் வந்து பண்ணுவாங்க. இந்த மண்பானை செய்வாங்க இல்லையா, அவங்கதான் அந்த காலத்துல இந்த குலதெய்வங்கள் கோயில்கள் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. எங்க குலதெய்வங்கள், இந்த பெரும்பாலும் குலதெய்வங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மண்பானை செய்யக்கூடிய வேளாளர்கள் தான் பூஜாரியா இருப்பாங்க, பூஜை பண்ணுவாங்க. பிள்ளைவாள் இருந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க இருந்திருக்காங்க. பிராமன் வந்த பிறகு எல்லாரும் வெளியேற்றப்பட்டாங்க. அது உண்மைதான். அதே மாதிரி இந்த பகுதியில இது ஒரு ஆன்மீக புரட்சியை ஏற்படுத்துற மாதிரி ஒரு ஷெட்யூல்டு வகுப்பை சார்ந்தவர் இந்த கோயில்ல பூஜை பண்ணணும், அவரு தான் அபிஷேகம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முடிவுல அவரை ஏத்துக்கிட்டாரு. இல்லைன்னு சொன்னா தடங்கள் வரும், நிச்சயமா ஏத்துக்கிற மாட்டாரு. அவர் ஏத்துக்கிட்டாரு. இதுல ஒரு பெரும் புரட்சி ஏற்படுத்தின மாதிரி இது எல்லாரும் எல்லாம் பண்ணலாம். நம்ம அதுக்கு இதுல போகவா வேண்டாமா, போடலாமா போகக்கூடாதான்னு கேட்கறதுக்கெல்லாம் நம்ம எப்பயுமே அதுக்கு தடை போட்ட கிடையாது. போகணும்னா போங்க, உள்ள போய் கும்பிடுங்க, உங்களுக்கு பயமா இருந்துச்சுன்னா போக வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பண்ணோம். அதே மாதிரி இப்போ வரைக்கும் நல்லபடியா சிறப்பா நடந்துகிட்டு தான் இருக்குது. மாதம் 2 பிரதோஷம் நடக்கும், நல்ல சிறப்பா நடக்கும். பிரதோஷ வழிபாடு வந்து எப்படி நீங்க வந்து எடுத்து பண்றீங்க? பிரதோஷ வழிபாடு எப்பயும் போல இந்த அபிஷேகங்கள், ஆராதனை, சரி, இந்த பாட்டு, இந்த நாட்டியங்கள் எல்லாம் விட பண்ணுவோம். ஆமா. இந்த சுவாமி சப்பரம் தூக்கி சுத்துறதுக்கு உண்டான வழி இல்ல, அதனால அந்த பாட்டை படிச்சு அந்த தீவாரணையோட பிடிச்சிட்டு பக்கம் அவ்வளவுதானே. அவங்க வந்து இன்னும் அடிப்படையிலே இருக்கிறாங்க. பிரசாதம் கொடுத்தால் ஒடியாந்துருவாங்க. எல்லா கோயிலையும் ஏற்பட்டதான். பிரசாதம்னா உடனே மக்கள் போறாள் கூட, செவனேன்னு போறவர் கூட வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. சாமி கும்பிடணுங்கிற எண்ணத்துல இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் வந்துகிட்டு இருக்கிறாங்க. இப்ப கிட்டத்தட்ட கொஞ்சம் 5 வருஷம் இருக்குமா? ஆமா, 21. ஆமா, கட்ட ஆரம்பிச்சு 7 வருஷம். கொரோனால கட்ட ஆரம்பிச்சோம். எந்த வித தடங்கள் இல்லாம கொத்தனார்கள் எல்லாம் வர முடியாது.
அங்கங்க போலீஸ் பிரேக் போட்டு ஒரு டிஸ்ட்ரிக்ட் விட்டு டிஸ்ட்ரிக்ட் போக விடாத அளவுக்கு இருந்துச்சு இல்லையா. அப்படி நேரத்துல நமக்கு இந்த காவல்துறை சப்போர்ட் நிறைய இருக்குங்கிறதுனால போய் நான் மதுரை மாவட்டத்துல தான் போய் கூட்டு வருவேன். நான் போய் அவங்கள கொண்டு வந்து சிற்ப வேலைகள் பார்க்க வைப்பேன். அந்த வேலையில தடங்கள் இல்லாம வேலை செஞ்சோம். இங்க வந்து என்னென்ன விக்கிரகங்கள் இருக்கு? சுவாமி இருக்கிறாரு, விநாயகர், முருகன், வள்ளி தெய்வானை, நடராஜர், சிவகாமி அம்மாள், நந்தீஸ்வரர், மீனாட்சி அம்மாள், துர்கா, விஷ்ணு துர்கா, விக்ன விநாயகர் 13 கரத்தோட இருக்கிறாரு அவரு. ஆமா, 12 கரங்களும் ஒரு தும்பிக்கை சேர்த்து 13 கரத்தோட இருக்கிறாரு. சுவாமி ஐயப்பன் இருக்கிறாரு. கொடிமரம், கொடிமரத்துக்கு உண்டான நந்தி, அதுக்கு உண்டான பலிபீடம். அப்படியே நவகிரகங்கள் பக்கத்துல பைரவர், காலபைரவரை தாண்டோம்னா காமாட்சி பீடம். காமாட்சி பீடத்துக்கு கொண்டு வந்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி, சண்டிகேஸ்வரர். அதை எப்படியாவது ஒரு 2 வருஷத்துக்குள்ள அதை செஞ்சிடணும்ன்ற ஒரு முடிவுல இருக்கு. 63 நாயன்மார்களையும் இதுல வச்சிட்டோம்னா அது பூர்த்தி அடைஞ்சிரும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துல இருக்குது. ஆயில கொடுத்தால், அவர் அனுமதி கொடுத்தால் செஞ்சிடலாம். இவ்வளவு செஞ்சவர் நிச்சயமா அது உங்க மூலமா செய்யாம இருப்பாரா? கண்டிப்பா செஞ்சிருவாரு. இப்ப பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விக்கிரகங்கள் எல்லாமே இருக்குதுல்ல, இந்த விக்கிரகங்கள் எல்லாமே இதுக்கு முன்னாடி சிதலம் அடையும் போதே அந்த சுவாமி மட்டும்தான் இருந்தாரு. மிச்ச விக்கிரகங்கள் பூராமே நம்ம பண்ணதுதான். ஓ சரி. எல்லா விக்கிரகங்களும் சிவாலயத்துல என்னென்ன விக்கிரகங்கள் போய் சொல்லி கொண்டு வந்தது. கொடிமரம் வந்து பேரையூர் பக்கத்துல முனியாண்டி ஆசாரின்னு சொல்லி ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் மூலமா அந்த கொடிமரத்துக்கு உண்டான கவசங்கள், இந்த கட்டடத்தை கட்டி கொடுத்தாருன்னு சொன்னேன் பாத்தீங்களா, கொத்தனார் மூர்த்தி, அவருடைய வீட்டுலதான் தேக்கு மரம் இருந்தது. நாங்க தேக்குக்கு எங்கெங்கயோ அலைஞ்சோம். கடைசி நம்ம வீட்டுல இருக்க வந்து பாருங்கண்ணே சொன்னாரு. போய் பார்த்த உடனே எனக்கு பிடிச்சிச்சு. கும்பிட்டு பூஜை பண்ணிட்டு கொடிமரத்துக்கு பா அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். அதே மாதிரி அந்த கொடிமரத்துக்கு அந்த மரத்தை கொண்டு வந்து அறுத்து இங்க வச்ச வேலை பார்த்து மொத்தத்துக்கு 18 அடி உயரம். உள்ள 6 அடி இறங்கின 24 அடி உயரம். 6 அடி உள்ள போனது போக கீழ இருந்து 18 அடி உயரத்துல கொடிமரமும் நல்லா சிறப்பா அமைஞ்சிருச்சு. வேற என்ன விழாக்கள்லாம் சுவாமி? சிவராத்திரி ரொம்ப சிறப்பா கொண்டாடுவோம். சிவராத்திரி வந்து நல்லா கொண்டாடுவோம். நிறைய விடிய ஃபங்க்ஷன் தான் அன்னைக்கு. சிவராத்திரி சிவநாமம் எழுதுறது, குழந்தைகள்லாம் வந்துருங்க. ஆமா, 4 கால பூஜைக்கும் 4 விதமான பிரசாதங்கள் போட்டு அவங்களுக்கு நோட்டு, பேனா எல்லாம் கொடுத்து சிவநாமம் எழுத விடுறது. கலை நிகழ்ச்சிகள், சொற்பொழிவு, மற்ற எல்லாமே நடக்கும். அது மருமகள் தான் அதுக்கு தலைமை தாங்கி அதை ஆரம்பிச்சு விட்டதே. அதுல எல்லாம் சொல்ல முடியாது. அது அதனுடைய பங்களிப்பு அதுல நிறைய இருக்கும். அந்த சிவராத்திரி ஃபங்க்ஷன் வந்து சிறப்பா நடக்கும். இது போக திருமணங்கள் நடக்குது. திருமணங்கள் நிறைய நடந்துருச்சு. திருமணங்கள் இங்க நடந்தவங்களுக்கு ஒருத்தங்களுக்கு கூட குழந்தை இல்லைன்றதே இல்லை. குழந்தை பாக்கியத்தை வந்து எல்லாத்தையும் கொடுக்குறாரு. மனம் விரும்பி அவர்கிட்ட மனம் உருகி கேட்டோம்னா கட்டாயம் அவர்கிட்ட கிடைக்குது. ஒரு எடுத்துக்காட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா, பேர் சொல்லியே சொல்லலாம். பத்திராயிருப்புல ஓஹோன்னு பழைச்சவங்க, பெட்ரோல் பங்கு ஒரு 3 பெட்ரோல் பங்கு வச்சு பண்ணவங்க ரொம்ப நொடிச்சிடுறாங்க. அவர் எனக்கே தெரியாது அவருடைய சூழ்நிலை எப்படி இருக்குன்னா, எப்படியோ தெரியாது. அவரா வந்து உட்காந்துருப்பாரு, அவரா போவார். எப்படியே வந்து உட்காந்து சாமிகிட்ட உட்காந்துக்கிட்டே இருப்பாரு. ரொம்ப நேரமா தியானம் பண்ணிக்கிட்டே இருப்பாரு, போயிடுவாரு. பிறகு ஒரு நாள் என்ன சாமி எங்க இருந்தீங்க என்ன ஏதுன்னு கேட்கும்போது சொல்லுவார், இங்க வந்ததுக்கு பிறகு நான் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கிறேன். ஆனா இந்த கஷ்டத்தை பிறகு சொல்ல ஆரம்பிச்சார். ஏன்ட்ட சொல்ல வேண்டாம், நீங்க அவர்கிட்டயே சொல்லுங்க அப்படின்னு. போன மாசம் வந்து எனக்கு இழந்ததெல்லாம் திரும்ப கிடைச்சிருச்சு. நான் நம்பி நிறைய பேருக்கு பண்ணேன். அவங்க எனக்கு மறுபடியும் என்னுடைய வாழ்க்கை வந்து இப்போ உயர ஆரம்பிச்சிருச்சு. நான் அந்த கோயிலுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன், அவரோட பங்களிப்பா ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன். அப்ப இந்த 63 நாயன்மார்கள் சொன்னேன் பாத்தீங்களா, இதை சொன்னேன். அதை என்னால முடிஞ்சதை நான் செஞ்சு தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவாதம் கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. அவருடைய வாழ்க்கை வந்து சிறப்பா இருக்கு. குழந்தை பாக்கியம் வந்து எந்த குழந்தைக்கும் இங்க கல்யாணம் முடிச்ச குழந்தை இல்லைன்னு யாருக்கும் இல்லை இது வரைக்கும். நிறைவாத்தான் இருக்கு. கிட்டத்தட்ட நம்ம இந்த ஆலயம் கட்டின பிறகு ஒரு 50 கல்யாணத்துக்கு மேல பண்ணியிருப்போம் இங்க நடந்தது. அதே மாதிரி 60ஆம் கல்யாணமும் நடந்திருக்குது. திருக்கடையூர் நடக்கிறது கூட இங்க நடந்தது. சிறப்பா இருக்கு. அவருடைய அருள் கடாசம் வந்து நிறைவா இருக்குங்க. லிங்கம் தான் இந்த பாத்தீங்க இல்லையா, அதேதான். அதை வந்து நாங்க எதையுமே தொடல. இந்த
ஆலயம் கட்டுமான பணியின் போது ஆ, அதை எதையுமே தொடல. இந்த சுண்ணாம்பு சுவர்களை புறத்தையும் தான் இடிச்சமே ஒழிய சரி சரி. இந்த மண்டபம் இந்த இந்த நிலத்தூணு இதெல்லாம் அப்படியே நிப்பாட்டிட்டு சாமியை அப்படியே நிப்பாட்டிட்டோம். ஆ, சாமியெல்லாம் தொடல. ஓ சரி ஆமா, சரி. அது அப்படியே அவங்க எப்படி பிரதிஷ்டை பண்ணாங்களோ அந்த காலத்துல அதே மாதிரியே இருக்கிறாரு. So, அப்ப சாமி அழகா இருப்பாரு. ரொம்ப அழகா இருக்கிற அழகா இருக்கு. அதே மாதிரி அந்த அலங்காரமும் அந்த அபிஷேகம் எல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே கண்கொள்ளா காட்சின்னே சொல்லலாம். ஆமா. பார்த்த உடனே மெய் மறந்து பார்க்கலாம். அந்த அளவுல வந்து அலங்காரம் இருக்குது, ரொம்ப அழகா இருக்குது. ஆமா. இப்ப வந்து ஒவ்வொரு கோவில் சிவாலயங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு போனா இன்னது நடக்கும், இந்த கோவிலுக்கு போனா இந்த மாதிரி சிறப்பா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகங்கள் இருக்கு, நிறைய நம்பிக்கைகள் இருக்குது. ஆமா. அது எல்லா இடங்கள்லயுமே பரவி இருக்கு மக்கள் மனசுல. இப்ப நம்ம ஆலயத்துக்கு வந்தா, இந்த கோவிலுக்கு வந்தா மக்களுக்கு வந்து இன்னது கண்டிப்பா நிச்சயமா நடக்கும் அப்படின்னு சொன்னா எதை அந்த சொல்ல? இந்த ரெண்டு தான். அதாவது குழந்தை திருமணம் பாக்கியம், ஆனா குழந்தை பாக்கியம் வந்து கஷ்டத்துல கண்டிப்பா கிடைக்கும். இருக்கிறவங்களுக்கு கஷ்டம் நீக்கி கொடுப்பாங்க. நியாயமான முறையில கஷ்டம் இருக்கிறவங்களுக்கு வந்து கஷ்டத்தை நீக்கி கொடுப்பாரு. ஓ, இந்த ரெண்டு விஷயமே ரெண்டு விஷயம் கண் கூட நடக்குது, நடந்துகிட்டே So, இருக்குது. நிறைய பேர் உங்ககிட்ட சொல்லி இருக்கிறாங்க. நம்ம அது நிறைய சொல்லி இருக்கிறாங்க. ஒரு சில விஷயங்கள் நம்ம சொல்ல முடியாது. அவங்க வந்து கண்டிப்பா. தனியா வந்து என்கிட்ட சொல்லுவாங்க, கண்டிப்பா. என் குழந்தைக்கு இந்த மாதிரி இப்படி இருக்கு, சரி, என் கணவர் சரியில்லை, ம், ம். அப்ப கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி இதெல்லாம் சொல்லி விடுவேன். அதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. ஓ சரி அதுல எல்லாம் நல்ல அல்கடாசமா இருக்கிறார். சரி சரி. ஆமா. கும்பாபிஷேகம் எப்ப நடத்துனீங்க? கும்பாபிஷேகம் 2021 நடத்தினோம். சரி சரி. 20 பிப்ரவரி 9, 2022. சரி சரி. நான் அடுத்து அந்த 12 வருஷத்துக்குள்ள பண்ணணும். நிச்சயமா நிச்சயமா. ஆமா. அதாவது இந்த கோவிலுக்கு வந்து இந்த ஊரை சார்ந்தவங்க மட்டும் வராங்களா, இல்லைன்னா மேக்சிமம் இந்த கோவிலை பத்தி தெரிஞ்ச நிறைய சுற்றுவட்டாரத்துல இருக்க எல்லாருமே வட்டாரத்துல இப்பதான் வர ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இப்பதான் வர இங்க வந்து மேன் மக்கள் பூரா வரமாட்டாங்க. இந்த ஓ, பக்கம் சரி, அடித்தட்டு மக்கள் இருக்காங்க. இப்ப வர ஆரம்பிச்சுட்டாங்க. சரி சரி வர ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்க வர ஆரம்பிச்சுட்டாங்க. இவங்க வரமாட்டேங்கிறாங்க. சரி சரி. அவங்க வர ஆரம்பிட்டாங்க. அவங்க வந்து விளக்கு போட வைக்க செய்ய பிரதோஷத்துல வந்து கலந்துக்கிற அபிஷேகத்துக்கு பொருட்கள் கொண்டு வந்து கொடுக்க ம், அவங்க ஆட்டோமேட்டிக்கா வந்து அவங்களுடைய இந்த ஐசிய காலனி எல்லாம் பூராமே அவங்க மேல்தட்டு மக்கள் தான். சரி பூராமே அவங்க எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இங்க உள்ளவங்க என்ன அந்த இந்த கதைகள்ல கேட்ட மாதிரி என்ன ஒருவேளை சொல்றேன் நான் குறப்பொழுது நாராயணா நாராயணான்னு சொல்றேன், அவன் ஒரு நேரம் சொல்றேன் அவனுக்கு போய் வரம் கொடுத்தேன்னு சொன்ன கதையில. சரி ஆனாலும் அவங்களுக்கும் அவர் அருள்பாலிக்கிறாரு. சரி. போற வழியில அவங்களுடைய வேலைப்பொழு அப்படித்தான் இருக்கு. ஏன்னா காலையில போயிட்டு சாயந்தரம் வந்ததும் பிள்ளைகளை பார்க்கணும், காலையில பிள்ளைகளை அனுப்பணுங்கிற சூழ்நிலை பூரா மக்கள் வந்து ஏழ்மையான மக்களுங்கிறதுனால போற வழியில சாமி கும்பிட்டு போவாங்க. சரி கும்பிடாம போறது இல்லை. ஆ, ஆமா, போகும்போதே சாமியை பார்த்து ஒரு கும்பிட போட்டு போயிடுவாங்க. திருப்பி வீட்டுக்கு போகும்போது அது மாதிரி பண்ணுவாங்க. வேண்டிக்கிறது கிடைக்கும். ஓ சரி சரி. ஆமா, இந்த ரெண்டு வந்து உறுதியா கிடைக்கும். கஷ்டம் வந்து தீரும். தீரும். ஆமா, குழந்தை பாக்கியம் கட்டாயம். அது எழுதி வச்சு சொல்லலாம். சரி சரி. இல்ல அது நடந்திருக்கு. அதான் நீங்க சொல்லும் போதே தெரியுது, இங்க திருமணமான எந்த தம்பதிக்குமே குழந்தை இல்லைன்னா இல்லை. இல்ல அந்த அளவு. மறு வருஷமே குழந்தையோட தான் வர்றாங்க. ஓ சரி சரி. ஆமா, ஒரு இதெல்லாம் ரெண்டு குழந்தையோட வந்துச்சு. ரெட்டை குழந்தை வேற. ரெட்ட குழந்தையோட வந்துச்சு. ஓ சரி சரி. இப்போ உங்களுக்கு வந்து நீங்க இப்படி சிவாலயத்தை வந்து சீரமைக்கிறதுல இந்த பணியில இருக்கும்போது உங்க குடும்பத்தினர் வந்து உங்களை எப்படி சப்போர்ட் பண்ணாங்க? அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆமா, குடும்பத்தினர் என்ன, எனக்கு ஒரே பொண்ணுதான். சரி. அதுக்கு திருமணம் முடிச்சு கொடுத்தோம். திருமணம் முடிக்கிறதுக்கு மேல அதை ஆரம்பிச்சோம். ம், அந்த கோயில் வேலை நடந்துகிட்டு இருக்கையில கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம். சரி நாங்க 2 பேர் தான். சரி ஒய்ஃபு இவங்க தான் என்னுடைய மனைவி. சரி. இவங்களுடைய ஹெல்ப் நிறைய. கண்டிப்பா இவங்களுடைய ஹெல்ப் இல்லைன்னு சொன்னா நம்மளால முடியாது. நிச்சயம். அதனால ஆமா, கேட்டேன். அவங்களுடைய ஹெல்ப் நிறைய. அந்த நான் என்னைய தூண்டுதல் பண்றது. ஒவ்வொரு தடவை சோர்வு அடையும் போது யாராவது ஒருத்தர் வந்து அந்த நமக்கு ஒரு வார்த்தையால நம்மள வந்து சொல்லணும், ஊக்குவிக்கணும். சொல்லணும். அதுக்கு கூட யாராவது ஒருத்தர் இருந்தா அது வந்து நம்ம ஒரு அடி எடுத்து வைக்கிறத வேகமா 2வது அடி கூட நம்ம எடுத்து வச்சிருக்கோம். ஆமா, அதுக்குதான் அந்த குடும்பம்ங்கிற ஒரு விஷயம் தேவைப்படும். அப்படிங்கும் போது உங்களுக்கு வந்து அம்மா அது நல்ல சப்போர்ட். பண்ணிருக்கலாம். இந்த பாத்தீங்களா இல்லையா, மூளைக்காரும் இங்கதான் இருக்காங்க. ஆமா, அதுல மாற்றம் இல்ல. சரி சரி. என்ன சொன்னாங்க? இப்படி சிதலம் அடைஞ்சிருக்கு, இதை நம்ம கொண்டு வந்ததே அவங்கதான். ஓ கொண்டு வந்ததே அவங்கதான். நானு நீ போயிட்டு வா அப்படிம்பேன். சரி பிரதோஷத்துக்கு கூட நான் போயிட்டு வா அப்படின்னு தான் சொல்லுவேன். சரி. வாங்கன்னு சொல்லி கொண்டு வந்தது அதுதான். வந்ததுக்கு அப்புறம் பிடிச்சிட்டாரு என்னைய. பிடிச்சுக்கிட்டாரு, அப்படிதான் சொல்ல முடியும். சரி சரி. வந்ததும் பிடிச்சுக்கிட்டாரு. இப்ப விலக முடியாம யாரையும் கேட்காம ஏன் வைக்கிறீங்க நான் சொல்றேன். ஓ சரி சரி. ஐயர் எதுக்கு கேட்காம வைக்கிறீங்க? கோயில்ல உள்ளவங்க அவங்க கேட்கணும்ல, அவங்க நீங்க தான் வச்சுட்டு அவங்களுக்கு பார்க்கணும்ல, கண்டிப்பா அப்படின்னு சொல்றேன்.
மறுநாள இவரை தேடி அக்காந்துட்டாங்க எல்லாரும். வீட்டுக்கு வந்துட்டாங்க ஒரு 5-6 பேர் வந்து பேசுறாங்க. சரி நான் வர்றேன் அப்படின்ட்டு வந்து பார்த்து அப்படியே வேலை ஆரம்பிச்சு இன்னைக்கு ரொம்ப சிறப்பா ரொம்ப அழகா நம்ம சிறப்பான்னு சொல்றான். இல்ல உண்மையிலே அது பார்க்கும்போதே தெரியுதுல. ஏன்னா இதோட பழைய போட்டோஸ் எல்லாம் பார்க்கும்போது பூஜ்யமா அங்க இங்க இருந்தவங்க தான், அங்கனக்குள்ள இருந்தவங்க தான். இந்த ஆலயம் எப்படி இருந்ததுங்கிறதுக்கெல்லாம் அவங்களுக்கு தெரியும், பார்த்திருப்பாங்க. இந்த கோயிலுக்கு பின்னாடி உள்ள வீடு தான் அவங்க வீடு. ஆமா, இந்த சைடு வீடு இவங்க வீடு. எங்க தம்பி வீடு கட்டுறதுக்கு முதல்ல இவங்க வீடு இருந்தது. இவங்க வீடு அதே மாதிரிதான். சோ இது தனிப்பட்ட ஒரு மனுஷன் சொல்றதோட ஒட்டுமொத்தமா எல்லாரும் சேர்ந்துதான் எனக்கு நல்ல ஒரு ஊக்குவிப்பு கொடுத்திருக்காங்க. பொருளாதாரம் மட்டும் அவங்கள்ட்ட நம்ம போய் கேட்க மாட்டேன். ஏன்னா நம்ம அந்த தன்மை அறிஞ்சு நிச்சயமா, ஏன்னா அதை கேட்கும்போது அவங்களுக்கு அந்த கொஞ்சம் ஒரு வருத்தம் வந்துரும்ல, கொடுக்க முடியலையே. அப்படியே சாமி இருக்காரு, கொஞ்சம் விலகி போயிருவோம், சாமி நேரம் இருப்பாரு, நேரம் போக வேண்டாம் அப்படிங்கிற ஒரு இடைவெளி வந்துருமே அப்படின்றதுனால பொருளாதாரத்தை யார்கிட்டையுமே இது வரைக்கும் நீங்க என்ன கொடுங்க, நீங்க என்ன செய்யுங்கன்னு சொல்லி கேட்கறது இல்ல. கேட்டால் அந்த தொடர்பு துண்டிக்கப்படும்னு கேட்கறது இல்ல. அவரே கொடுத்துறாரு, கொடுக்க வச்சிடறாரு. நம்மளும் கஷ்டம் இல்லாம கஞ்சி குடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். நம்ம கையில இருந்து போட்டு செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறோம். அதுல எந்த மாற்றமும் இல்ல. இது வரைக்கும் சிறப்பா நடந்துகிட்டு இருக்கிற மேலும் சிறப்பா நீங்க நினைச்ச மாதிரி நீங்க ஆசைப்பட்ட மாதிரி 63 நாயன்மார்களையும் இந்த ஆலயத்துல வந்து அடுத்த வாட்டி நாங்க வரும்போது நீங்க வச்சிருப்பீங்க. நாங்க கண்டிப்பா பார்க்கலாம் இருப்பாங்க. கண்டிப்பா அதுக்கு வந்து எல்லாரோட ஒத்துழைப்பும் அண்ட் அவரோட அருள் இருக்கும்போது அது நிச்சயமா நடக்காம இருக்காது, நிச்சயம் நடந்துடும். சோ இவ்வளவு சிறப்பா நீங்க வந்து செய்யும் போது உங்களுக்கு வந்து அதாவது எங்க டீம் சார்பா உங்களுக்கு நாங்க வாழ்த்துக்களை சொல்லிக்கிடுறோம். அண்ட் முக்கியமான விஷயம் என்னன்னா, இங்க வந்து ஒரு குடும்பமா நீங்க எல்லாருமே ஒன்றிணைஞ்சு நீங்க இந்த விஷயங்களை எடுத்து செய்யறது வந்து பாக்குறதுக்கு மன நிறைவா இருக்குது. இவ்வளவு நேரம் எங்க கூட வந்து இவ்வளவு விஷயங்களை எங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றியா. நன்றி. உங்களுடைய உழைப்பு நல்லா இருக்கு, உங்களுடைய அணுகுமுறை சிறப்பா இருக்குது. நீங்க மென்மேலும் வளரணும், அவருடைய ஆசீர்வாதத்தால நீங்க மென்மேலும் வளரணும். நன்றி, வாழ்த்துக்கள். வணக்கம். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு வள்ளலார் பெருமான் பாடியிருக்காங்க. ஒரு பயிர் வாடி கிடந்தாலே அது அந்த சித்தர்களுடைய நெஞ்சத்திற்கு தாங்காது. இங்க இந்த ஒரு அற்புதமான இந்த கைலாசநாதருடைய கோவில் சிதலம் அடைஞ்சு இருக்கும் பொழுது இந்த பாதையில கடந்து சென்ற இந்த மனிதன் முற்பிறவியில் ஒரு சித்தரா இருந்திருந்ததுனாலயோ என்னமோ அவருக்கு இந்த சிதிலமடைந்த கோயிலினுடைய நிலை கண்டு அவர் மனம் வாடியது. இந்த கோயிலினுடைய பழைய புகைப்படங்கள் எல்லாம் எடுத்து பார்க்கும் பொழுது இத்தனை அளவுக்கு சிதிலமடைந்த நிலையில இருந்த இந்த கோவில் இன்னைக்கு ஒரு திரு மண்டபமாக மிகச்சிறந்த ஒரு பொற்கோவில் போல அரியாருடைய முயற்சியினாலும் அவங்களுடைய ஆழ்ந்த தூண்டுதலினாலும் அவங்க குடும்பத்தினர் கொடுத்த உற்சாகத்தினாலும் உதவி புரிந்த இந்த சமூகத்து மக்கள் எல்லாரையும் பார்க்கும் பொழுது இவர்கள் அனைவரும் சிவபெருமானுடைய அந்த கைலாயத்தில இருந்த பூத கணங்களினுடைய பிரதிநிதிகளாக இருந்து நம்ம எல்லாருக்கும் வந்து அவங்க அருள் பாலிச்சுட்டு இருக்காங்க. இந்த கோவில் கட்டுறதுக்கு எங்களுடைய சித்தர் அவர்களை நாங்க சந்திக்கும் பொழுது கேட்கும் பொழுது இந்த எண்ணம் உங்களுக்கு எப்படி வந்தது அப்படின்னு சொல்லி கேட்கும் போது நான் பலமுறை சொல்லியிருக்கேன் அவர்கிட்ட. தஞ்சை ராஜராஜ சோழன் அவர்கள் அந்த தஞ்சையில அவ்வளோ பெரிய பிரகதீஸ்வரர் ஆலயம் கட்டினதுக்கு கண்டிப்பாக ஒரு ஊண்டுகோலும் ஒரு குறிக்கோளும் இருந்திருக்கும்ல. அதே மாதிரி நீங்கள் ஒருவேளை அந்த மரபிலிருந்து வந்தவர்களாக கூட இருக்கலாம். அந்த உங்களுடைய முன்னோர்களுடைய அந்த பணியை நீங்க தொடர்ச்சியா செஞ்சு கொண்டு வர்றதுக்கு உங்களை ஒரு கருவியாக இறைவன் வந்து தேர்வு செய்திருக்காங்க. என்னப்பா அவ்வளோ பெரிய பரம்பரையில என்னைய சொல்ற அப்படின்னு நினைக்க வேண்டியது இல்ல. நம்மளுடைய எந்த வம்சத்துல இருந்து எந்த பரம்பரையில இருந்து வந்திருக்கோமோ அதனுடைய அந்த ஜீன் அந்த மரபு கண்டிப்பா நமக்கு நிலைப்பாலிக்கும். எங்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் எங்களுடைய குழுவார பார்க்கும் பொழுது நாங்க புகைப்படங்கள் எல்லாம் பார்த்தோம். ரொம்ப சிதிலமடைந்த நிலையில இருந்தது. இவ்வளவு தூரம் நீங்க உத்வேகப்படுத்தி நிறைய பொருள் உதவி நீங்களும் இந்த கோயிலுக்கு செஞ்சிருக்கீங்க அப்படின்னா முற்பணி உங்களுடைய இந்த திருக்கோவில் சேவைக்கு முன்னாடி உங்களுடைய பணி என்னவாக இருந்தது, அதுல நீங்க என்ன மாதிரியான பொருள் ஈட்டி வந்தீங்க, இவ்வளவு பெரிய தொகையை அதான் எல்லாம் சொல்லுவாங்கல்ல. இந்த உலகத்துல எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா நான் ஒரு வீடு கட்டி வச்சுட்டு போனோம், அதை என்னுடைய வாரிசு என் பரம்பரை அனுபவிக்கணும்.
நான் நிறைய சொத்து சேர்த்து வச்சுட்டு போகணும், அதே என்னோட பெண் குழந்தைகளும் என் வீட்டுக்கு வர்ற மகாலட்சுமியும் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி செய்யும் பொழுது இவ்வளவு பொருள் உதவி செஞ்சு இவ்வளவு பொருட்செலவு செய்து அடியார்கள் கிட்ட நிறைய பேர்கிட்ட உதவி பெறப்பட்டு இப்படி ஒரு கோயில் இருக்குதுன்னா அடியார் அவர்கள் இதற்கு முன்னாடி செய்து வைந்த அந்த தொழில் என்ன, அந்த தொழில் உங்களுக்கு என்ன மேம்பாட்டை கொடுத்தது, அந்த தொழிலுடைய திருப்தியும் நோக்கமும் உங்களுக்கு எப்படி இருக்குதுங்கிறதையும் அடியாருக்கு ஒரு தடவை நீங்க சொல்லிட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதாவது நான் சுமைப்பணியாளர், சுமை தூக்கும் தொழிலாளி. நான் சுமைப்பணி செய்துதான் என்னுடைய வருவாயை வச்சுதான். எனக்கு முன்னோர்கள் சம்பாத்தியம்லாம் எதுவும் கிடையாது. சுமைப்பணி செய்துதான் என்னுடைய மனைவியினுடைய சிக்கனத்தால் நாங்கள் சிறு சிறு சமைச்சு வச்ச ஒரு பொருளாதாரம் தான் இந்த இதுக்குள்ளெல்லாம் நாங்கள் போட்டது. இன்னும் கொஞ்சம் திறமையால் அதை செஞ்சோம். கொஞ்சம் திறமையாலையும் நான் கேட்டால், ஏன்னா இந்த சுமைப்பணியாளர்னு சொன்னேன் இல்லையா, சுமைப்பணியாளர்களுக்குன்னு சொல்லி இங்கே ஒரு சங்கம் இருக்குது. அதில் ஒரு 3000 தொழிலாளர்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு நான் தலைவராக இருக்கிறேன். அப்போ எனக்கு உண்டான இதில் அப்போதை சொல்லும்போது இதையும் விட்டுட்டேன். இதில் மென்பவர் வேற ஜாஸ்தி. உடனே கூப்பிட்ட உடனே ஒரு 20 பேர் வாங்கன்னா 20 பேர் வந்துடுவாங்க. அந்த வாசல்ல இருக்கிற படிக்கல் இருக்கு பார்த்தீங்களா, அந்த தோலாண்டி நந்தவனத்தில் ஒரு தோலாண்டிகிட்ட கேட்டு தூக்கிட்டு வந்தோம். ஒரு 14 அடி. அது ஒரு 3 டன் கல். 20 பேர் போய் தூக்கி ஒரு வண்டியில் வச்சு கொண்டு வந்துட்டோம். அதே மாதிரி ஒவ்வொரு வேலையும் இந்த சுமைப்பணியாளர்களுடைய சப்போர்ட்ல தான் நான் இதை செஞ்சேன். மென்பவர் ஆளுகளுடைய உதவி ரொம்ப ஜாஸ்தி. அவங்கள கூப்பிட்ட உடனே வந்துடுவாங்க. இப்பயும் ஒரு 200 மூட்டை சிமெண்ட் வந்திருக்குப்பா, அதை இறக்கி போட்டுருங்கப்பா நாங்கள் சொல்லுவேன். இறக்கி போட்டுருவாங்க. கல் வந்திருக்கு, இறக்கி போடுங்கப்பா, நான் இறக்கி போட்டுருவாங்க. அப்ப ஆட்களுடைய உதவி நிறையா. அந்த சங்கத்துல நான் தலைவராக இருந்ததுனால நான் ஒரு குறிப்பிட்ட ஆள்கிட்ட தான் கேட்பேன். எல்லார்ட்டையும் கேட்க மாட்டேன். எல்லார்ட்டையும் கேட்டா நான் அப்பதான் சொன்ன மாதிரி தான் நம்மளை கண்ட உடனே விலகி போற மாதிரி போயிடுவாங்கங்கிறதுனால குறிப்பிட்ட நபர்கள்ட்ட, கொடுக்கக்கூடிய நபர்கள்ட்ட அப்படி கேட்டு தான் அதை வாங்கி நம்ம செஞ்சோம். என்னுடைய பொருளாதாரம் இதுதான், சுமைப்பணி தான். சுமைப்பணி ஒரு பெட்டிக்கடை, ஆவின் பாலகம் வச்சிருந்தோம். அந்த ஆவின் பாலகத்துல அதுல வரக்கூடிய வருவாய், இதுல முழு சிக்கனம் மனைவிக்கு தான் சேரும். அதாவது ஒரு கோவில் கட்டுவதற்கு அதிகபட்ச மனித சக்தி வேணும் அப்படிங்கறத அவங்க நிரூபிச்சிருக்காங்க. அதனாலதான் உங்களுடைய முன்னான அந்த தொழில் என்னன்னு சொல்லி கேட்டோம். சுமை பணியாளர்கள் ஒரு வேலை நடக்கணும். இப்ப தஞ்சை பெரிய கோவில் கட்டும் பொழுது அவ்வளவு பேர் அங்க இருந்து எல்லாரும் வேலை பார்த்தாங்கன்னு சொல்லும் பொழுது இத்தனை பேருக்கு நம்ம ஊதியம் கொடுத்து எத்தனை பேர் அதை சேவையாகவும் பண்ணிருப்பாங்கிறதுனாலதான் உங்களுடைய முந்தைய தொழில் என்ன, உங்களுடைய பரம்பரை எத்தனை ஒரு செல்வாக்கு மிக்க பரம்பரையாக இருந்துச்சா அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஒரு எளிய கேள்வியாக இருந்தது. இறைவனுடைய பணியை செய்வதற்கு எந்த ஒரு ஜாதியினராக இருந்தாலும், எந்த மதத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலும், எந்த குலத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அவன் என்னை ஆட்கொள்வான் அப்படிங்கிற அருள் நெறியில் சிக்கன பிடித்தேன் என் சிவனை அப்படின்னு சொல்லி இந்த சிவபெருமானை அடியார் அவர்கள் சிக்கன பிடித்து இந்த பகுதி மக்களுக்கு அற்புதமான ஒரு திரு ஆலயத்தை கட்டி அன்னாருடைய சேவை நன்றாகவே தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. இனி தொடர்ந்து ஒவ்வொரு முறையும் அடியாருடைய சேவை மென்மேலும் பெருகி கொண்டே இருக்கட்டும். தொடர்ச்சியாக இந்த கோவில நடக்கக்கூடிய அந்த திருமணம், இந்த கைலாசநாதர் அருணாச்சல ஈஸ்வரரை பார்க்கும் பொழுது கைக்குழந்தை வரமருளும் கைலாசநாதர் அருணாச்சல ஈஸ்வரர் திருக்கோவில் அப்படின்னே சொல்லலாம். திருமணம் முடிந்து குழந்தை பாக்கியத்திற்காக யாரெல்லாம் காத்துட்டு இருக்கீங்களோ அவங்க கண்டிப்பாக விருதுநகர்ல இந்த சக்கமால்புரத்தில் அமைந்திருக்கக்கூடிய இந்த கைலாசநாதரை நீங்கள் வழிபட்டு சென்றும் பொழுது உங்களுடைய வீட்டில் வளமையான ஒரு அற்புதமான குழந்தை வரம் நல்கும் ஒரு அற்புதமான திருவருள் பொருந்திய சிவபெருமான் இங்கே அமர்ந்திருக்கிறார். உங்கள் அனைவருக்கும் அருள்பாலிக்க காத்திருக்கிறார். அடியார் பெருமக்கள் அனைவரும் இந்த திருக்கோவிலுக்கு வந்திருந்து அற்புதமான இந்த கைலாசநாதரின் அருளை பெற்று நல்ல உடல் ரீதியாக, மன ரீதியாக, வளமை சக்தி ரீதியாக தெய்வீக அருளும் ஆசியும் மேன்மையும் நலமும் பெற்று குழந்தை வரம் நல்கும் இந்த கைலாசநாதரை வணங்கி கும்பிட்டு உங்கள் வாழ்வில் அனைத்து நிலைகளிலும் வளம் பெற எல்லாம் வல்ல இறைவனுடைய ஆசியோடும் கைலாசநாதருடைய அருளோடும் எங்களுடைய சூலம் டிவியினுடைய அற்புதமான முயற்சியினாலும் உங்களை சந்தித்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.